வீட்டில் வந்து நெட்டு நல்லா வேலை செய்யுதுன்றதுக்காக வந்து அறுத்து விட்டு போகிறான். நீங்கள் வீட்டில் வேறு ப்ராட்பேண்ட் வச்சிருக்கீங்க, ஏசிடி ஏர்டெல் எதனா வச்சிருக்கீங்கன்னா, நீங்கள் ஏர்டெல் எடுக்கணும், அந்த ஏரியாவில் சப்ஸ்கிரைபர் அதிகமாகணுன்றதுக்காக அறுத்து விட்டு போகிறாங்க. இதெல்லாம் எந்த மாதிரியான பொழப்பு? இப்போ இவனுக்கு கல்யாணம் ஆகலை, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு வந்து இப்போ கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குது, பொண்டாட்டி இருக்குதுன்னா டிவோர்ஸ் பண்ணி வச்சுக்கிற அளவுக்கு எதனா பண்ணுவானுங்க போல. அந்த மாதிரியான வேலைகள் தான் அவனுக்கு பார்த்துட்டு இருக்கானுங்க. என்ன இன்னும் கேவலமாலாம் பேசணும்னு தோணுது. பட் நான் இது வரைக்கும் கொஞ்சம் ப்ரொபானிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் நம்ம சேனல்ல. கெட்ட வார்த்தை எங்கேயுமே யூஸ் பண்ணாம. ஸோ அதனால நான் வந்து விட்டுறேன். இதோட நம்ம வந்து எதுக்கு இந்த வீடியோ ஆரம்பிச்சோமோ அதை நம்ம பேசிடுவோம். ஸோ இதை நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். அதுக்காக தான் சொல்றேன். ஸோ தயவு செஞ்சு வந்து இந்த மாதிரி ட்ராப்ல போய் விழாதீங்க. ஏர்டெல்ல, ஏசிடி யாரா இருந்தாலுமே சரி, சர்வீஸ் நல்லா இல்லையா, ஒரு மாசம் சர்வீஸ் எடுங்க. நல்லா இல்லையா, வேற சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து மாறிட்டு போயிட்டே இருங்க. இவனுங்க வந்து கேவலமான ஒரு வேலைகள் தான் பார்த்துட்டு இருக்கானுங்க. அதுவும் மற்ற சர்வீஸ் ப்ரொவைடர் இவங்க ஏர்டெல் வந்து இருக்குதுல ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு வேலை. அது வந்து எந்த அளவுக்கு வந்து சாப்பிடுற காசு, நீங்க ஏர்டெல்ல வேலை செய்றவன் எவனா ஒருத்தன் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, நீங்க சாப்பிடுற காசு எங்கள மாதிரி ஏமாத்தி திங்கிறவன் தான்.